இப்போ பழம்புரி போகும்போது கதவை சாத்தி போட்டு போயா, நீ பாட்டு திறந்து போட்டு போயிடாத. சிவாட்டி இன்னைக்கு எப்படியாவது வாடகை வாங்கிடணும். அங்க என்ன வா பாத்துக்கிட்டு இருக்க? டீ வாங்க தானே போறேன், சும்மா நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டு. ஐயோ காதுல விழுந்திருக்குமோ? டேய் ஒண்ணு கூட சமாளிச்சிடலாம், உள்ள ஊத்தி இருக்காளே சும்மா லொல்லு லொல்லுன்ட்டு. அங்க என்ன நாய கொஞ்சிக்கிட்டு இருக்க? டீயை வாங்கிட்டு சீக்கிரம் வரலன்னா நீங்க வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன டார்ச்சர் பண்ற? போன ஜென்மத்துல ஜெயில பாடலாம். 20 minutes later. சிவா இந்த சிவாட்ட வாடகை வாங்குறதுக்குள்ளயும் போதும் போதும்ட்டு ஆயிடுது. டேய் உனக்கும் சேர்த்து டீ வாங்கிட்டு வந்திருக்கேன், உள்ள வா. போப்போ, அதை உன் பொண்டாட்டியில கொண்டு போய் கொடு. டீயை ஊத்தி கொடுத்துட்டு 1000 தடவை சொல்லிக்காப்பா. போக்கனடி போ, உள்ள போ. பக்கத்து கடையில டீ வாங்கிட்டு வாருன்னு சொன்னா 10 மைலுக்கு அந்த பக்கம் போய் டீ வாங்கிட்டு வர. என் தலையெழுத்து. என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கா ஆத்தாடி, என்னதான் திட்டிட்டு இருக்கா? இன்னைக்கு செத்தம். அடியே இந்தா உனக்கு பழமுடி வாங்கிட்டு வந்திருக்கேன். பல்ல கட்டாத கொண்டாரும். சேர்ந்த வாலிபரின் மனைவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை, குழந்தையும் கூட பழகிறவனே இப்படி பண்ணா எப்படிரா? இவன் தான் உறுதியாச்சுன்னா முதல்ல தூக்குல போடணும். துபாய் மாதிரி சட்டம் இந்தியால வந்தா தான் இந்த மாதிரி போதை நாய்களுக்கு பயம் வரும். பழம்புரி கொஞ்சம் உள்ள வாயா. ஏமா நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோண்டமா, இன்னைக்கு பேப்பர்ல என்ன போடுறான்னு பார்த்துட்டு வரேன். இப்ப பார்த்தாலும் என்னையா திட்டிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறல்ல. நீ படிச்சுக்கிட்டு இருக்குது பழைய பேப்பர், அது கூட தெரியாம படிச்சுக்கிட்டு இருக்க பழம்புரி. ஆமா பழைய பேப்பர், இதைத்தான் இவங்க பார்த்தீங்கன்னா நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், உள்ளவா. பழைய பேப்பர்னாலும் நடந்தது உண்மைதானே, இதெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? இந்த வரேன். ஐயோ ஒருவேளை ஓனரா இருக்குமோ? வாடகை வேற கொடுக்கல, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வேற வழி இல்லை, திறந்தாகணும். சரி. ஐயோ ஒருத்தரையும் காணும். சிவானே நீ தினேஷே, ஏய் எப்படி இருந்த? ஓனர் பார்த்தாரா? என்னாச்சு இவருக்கு? ஓனர் பார்த்தாரா? இல்லை நான் பார்க்கல. இல்லை ஒழுங்கா சொல்லல. இல்லை உண்மையாவே பார்க்கல. உங்க ஓனரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓ நீ வந்திருக்க தெரிஞ்சு வச்சுக்கிய, என்னையும் சேர்த்து விடிய. இல்ல அதனாலதான் சொல்லுதேன், சரியா கவனமா இருக்கணும். ஓ அப்படியாண்ணே. சரி சரி. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. அம்மா அப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. சரி. அம்மா என் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? நான் யார்ட்டையுமே சொல்லலையே. நல்லா முடிக்க. சரி 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 விடு. சரி நீ குளிச்சுட்டு வரு, நான் போய் சாப்பாடு வேண்டாம். அண்ணே குளிக்கிறது எப்போ வேணாலும் குளிக்கலாம்ண்ணே, முதல்ல சாப்பிட்றோம்ண்ணே, வயிறு பசிங்க. இரு வர. இல்லை நான் வர வரைக்கும் வெளியே எங்கேயும் போயிடாத, உள்ளே இரு. என்ன முழிக்க? உள்ளே இருண்ண. ராஜாவின் பார்வையின் பக்கம் ஐயோ ஓனருக்காரன் தெரியலையே. ஓனர் பார்த்துட்டாருன்னா வாடகை கேட்பாரு. என்ன பண்ண அப்படியே நைஸா போயிடலாம். minutes later. ஏலே ஏலே தினேஷ், ஏய் ஏலே எந்திரல, ஏலே ஏஞ்சி உட்காரு, சாப்பிட்றியா? சாப்பாடு கை கொண்டு வந்துடுறேண்ணா.
சரியான வெயில். அதான் உடம்பெல்லாம் கழுவிட்டு வரேன். சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமாவா? ஆமா, சாப்பிட்ட கவர் எதுக்கு ஓபன் பண்ணி பாக்காரு? ஆ? ஒருவேளை நம்ம நல்லா சாப்பிட்டுருக்குமா இல்லையான்னு பாப்பாரோ? சரி சரி, பார்க்கட்டும். ஐயையோ, அவருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாரு போலயே. ரெண்டையும் நம்மளே சாப்பிட்டோம். திட்டுவார. சாப்பாடுங்களே. என்னது இது? ஐயையோ, ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டியோ? வண்டியா திட்டுவாரு. ஏன் இதையும் வச்சிருக்க? இதையும் திங்க வேண்டியதானே? ரெண்டும் சேர்ந்து சாப்பிடலாம் தானே வந்தேன். நீங்க கடையில சாப்பிடலையா? ஆமாண்ணா, கட்டி கடையில. இதையும் சாப்பிட வேண்டியதானே? இதுக்கு தான் நீங்க இருக்க இடமே பறக்கணும்னு நினைச்சேன். அசி வேற உயிர் போகுது. நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் 2 வருஷம் நினைச்சு நான் சாப்பிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரியாணி சூப்பர். கையை கழுவும்ல, நக்கிய கழுவிட்டியா? அவ்வளோ முடியல. ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றான். இப்போ நம்ம கூட இருந்தா நமக்கு அவ்வளோ எப்படியாவது நீ காலி போயிடணும். அப்புறம் தினேஷ், சிவானே, கிளம்புறியா? என்ன சிவானே, வந்தாச்சு, பார்த்தாச்சு, அப்புறம் சாப்பிட்டாச்சு. என்ன அப்புறம் இருக்கிற என்னல? கிளம்பு. அப்படிலாம் கிளம்ப முடியாது சிவானே. அப்புறம் சாப்பிட்டாச்சு, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாயங்காலமா போறேன். சாயந்தரமா? அதெல்லாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும். இல்ல போயிட்டு வர ஒரு நாள் ஆகும். ஆஹா, சூப்பரு. இல்ல ஒரு வாரம் ஆகும். அதனால நீ கிளம்பு. எந்திரி, நீ கிளம்பு. ஒரு வாரம் ஆகுமா? ஆமா. என்னல சிரிக்க? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. நீங்க போய் வேலையை பார்த்துட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் நான் இருந்து வீட்டை பார்த்துக்குவா. ஏலே, இந்த கதையை வேண்டாம். எந்திரி நீ வா. வா. அமைதியாரா. உள்ள இருக்கு. வேக்க போட்டு வர. வேக்க போட்டு. பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. இருக்க வேண்டியெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? போச்சு இவனால நானும் மாட்டினேன். வீடு காலி பண்ணி சொல்லிடுவான். இப்ப என்ன பண்றேன்னு தெரியல.